ஒரு நாள் ஆண்டவர் பிலிப்பை பார்த்து சொன்னார், நீ போ என்று சொன்னார். வனாந்தர மார்க்கமாய் போகும்படிக்கு தேவனுடைய வார்த்தை பெற்ற பிலிப்பு அவன் போய்கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் பிலிப்பை இப்பொழுது ஏவ துவங்குகிறார். என்னை ஏவ துவங்குகிறார். நீ போய் அந்த ரதத்தோட சேர்ந்து கொள்ள வேண்டும். ரதத்திற்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லை. அது எத்தியோப்பியா தேசத்திலிருந்து வந்திருக்கிற ரதம். அதற்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் ஆவியானவர் ஏவராருனா அவர் நம்மளை சம்பந்தப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆவியானவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து பேச ஆரம்பிச்சா கொஞ்ச நேரத்தில் ரதத்தில் இவனுக்கு இடம், கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பரலோகத்தில் அந்த மந்திரிக்கு இடம் கிடைக்கும்படிக்கு ஞான ஸ்நான ஆராதனை நடக்குது. கொஞ்ச நேரத்திலலாம் ஏவன அதே ஆவியானவர் பிலிப்பை எடுத்துக்கொண்டு போய் வேறு எல்லைகளிலே பிலிப்பை பயன்படுத்த வல்லவராக இருந்தார். அவர் நம்மளை ஏவ துவங்கிட்டா நம்ம யாரோடு இணைக்கணுமோ அவங்களோட நம்ம இணையவே முடியாது நினைப்போம். அவங்களோடு கர்த்தர் நம்மளை நிற்க வைப்பாரு, அவங்களோடு நம்மை உட்கார வைப்பாரு. ஏனென்றால் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் அமர பண்ணுகிற தேவனா இருக்கிறனால அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார்.